என்னப்பா இது திருப்பியும் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நெட்ல யார் நம்பர்னா ஃபோன் அடிக்க வேண்டியதுதான். ஹலோ, சொல்லுங்க சார். ப்ரோ, நான் இங்க காமராஜபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகே. பைக் ஒன்று பஞ்சர் ஆயிடுச்சு, வந்து போட முடியுமா? லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க சார், நான் கிளம்பி வந்துடுறேன். சரி ப்ரோ, நான் லொகேஷன் அனுப்புறேன். ஓகே சார். ஓகே. லொகேஷன் இங்கே தான் காமிக்குது சார். நீங்கள் தான் வண்டி பஞ்சர் எதனா கால் பண்ணீங்களா சார்? ஆமாம் சார், இதோ இந்த வண்டி தான். காலையில் தான் சார் மஷ்ரூம் பஞ்சர் போட்டு வந்தேன், திருப்பியும் பார்த்தா பஞ்சர் ஆகிருக்குது. இந்த 2 பஞ்சரில் எது சார் பெஸ்ட்டு, எது சார் போடலாம்? சார் 2 பஞ்சருமே ஒன்று தான் சார். அவங்க எல்லாம் மஷ்ரூம் பஞ்சர்ன்ற பேரில் காசு தான் சார் செலவழிக்கிறாங்க. நீங்கள் நார்மல் பஞ்சரே பெஸ்ட்டாகவே இருக்கும் சார். நீங்கள் எல்லாம் மஷ்ரூம் பஞ்சர்னு தேடிக்கிட்டு நிறைய இடத்துல கடைங்க இல்லாத இடத்துலலாம் போய் கூட மஷ்ரூம் பஞ்சர்னு கேட்குறாங்க சார். நீங்கள் இருக்கிற இடத்துலேயே நார்மல் பஞ்சரே போட்டு நீங்கள் வண்டி ஓட்டலாம் சார். சார் ஒன்றே ஒன்று தான் சார் சொல்லுவேன், சாதா பஞ்சர் 100 ரூபானா மஷ்ரூம் பஞ்சர் 300 ரூபா சார். இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னா சாதா பஞ்சரே பெஸ்ட்டு சார். நிறைய கடைகள்லாம் வந்து மஷ்ரூம் பஞ்சர்லாம் போட மாட்டாங்க சார், சாதா பஞ்சர் தான் சார் போடுவாங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து மஷ்ரூம் பஞ்சர்ன்ற பேரில் நம்ம அந்த காற்றடிச்சிட்டு நம்ம ஓட்டுறதுனாலே டயர் வீக்காக தான் சார் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாதா பஞ்சரே போட்டு நீங்கள் வண்டி ஓட்டலாம் சார். அப்படியாப்பா? அப்போ மஷ்ரூம் பஞ்சர்னு பேரில் கொள்ளடிக்கிறானுங்களா? சரி, நீ சாதா பஞ்சரே போடுப்பா. நல்ல வேலை, நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் நான் மஷ்ரூம் பஞ்சர் போட மாட்டேன்.